இந்த கொள்ளை கும்பல் என்ன பண்றாங்க? மக்களுக்கு போதைய கொடுத்து அவங்கள அப்படியே அடிமையாவே வச்சிருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க கூட, பள்ளிக்கூட குழந்தைங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னே தெரியல. இந்த மாவட்டத்துல மட்டும் 40 கொலை சராசரியா நடக்குது. 40 கொலை. வெளியில எந்த மாவட்டத்திலயும் இப்படி நடக்கிறது இல்ல. இங்க மட்டும் 40 கொலைகள் சராசரியா நடந்துகிட்டே இருக்கான். இந்த 40 கொலைனா இப்ப என்ன ஆகும்? அந்த 40 குடும்பம் என்னமா ஆகுறது? 40 கொலைனா 40 பேர் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் சார்ந்த அந்த குடும்பம் எவ்வளவு நடுத்தெருல நிர்கதியா நிக்கும் இல்லையா? அந்த போதை கஞ்சா பழக்கம் தான் இதுக்கு காரணம். இந்த போதையும் கஞ்சாவை சாப்பிட்டு என்ன பண்றோன்னே தெரியாம கொலை பண்றாங்க. காசுக்காக கொலை பண்றாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து கொலை பண்ணா யார வேணா கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த கஞ்சா பழக்கம், போதை பழக்கத்தால பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த வாரம் கூட ஏதோ தனியா வந்த ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டு மறுநாள் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன அநியாயம் இது! எங்கன்னா நடக்குமா? அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? எத்தனை பெண்கள் இருக்காங்க? எவ்வளவு பேர் வேலைக்கு போகணும்னு ஆசையா படிச்சுட்டு சின்ன பொண்ணுங்களா இருக்கிறாங்க. அவங்க நல்ல வேலைக்கு போகணும், நல்ல தன்மானமாக வாழ வேண்டும். இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு? நீங்க நல்லா சம்பாரிச்சுன்னா உங்க கீழே 25,000 30,000 இருக்கும் இல்லையா? அது உங்களுடைய பணம். நீங்கள் உழைத்து சம்பாதித்த உங்க பணம் உங்ககிட்ட இருக்கும். அதையெல்லாம் புடுங்கிட்டு இவங்க கொடுக்குறாங்க 1000 ரூபாய். அதே சமயம் இன்னொன்னு விஷயம், அவங்க 1000 ரூபாய் கொடுக்கறானா, உங்ககிட்ட இருந்து வாங்குற வரி எவ்வளவு தெரியுமா? மாசத்துக்கு 2000 ரூபாய். மாசத்துக்கு பால் வரி, சொத்து வரி, வாகன வரி, போக்குவரத்து வரி, தண்ணி வரின்னு வாங்குறது மாதம் 2000 ரூபாய் அரசாங்கத்துக்கு நீங்க தரீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது வெறும் 1000 ரூபாய் தான். அதான் இங்க நடக்குது. வருஷத்துக்கு 25,000 நாம அரசாங்கத்துக்கு வரியாகவே கொடுக்கறோம். 25,000 வருஷத்துக்கு ஒரு ஆளு. ஆனா அவங்க கொடுக்கறது 10,000மோ 15,000மோ மொத்தமாவே. அவ்வளவுதான். இந்த ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டத்துல ஒருத்தருக்கும் இவங்க போட்டுக்கிறாங்க. இது ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம், இந்த சுங்குவார் சத்திரம், இங்கெல்லாம் பயங்கரமா தொழிற்சாலைகள் இருக்கு. ஒரு ஆளுகிட்டயும் 10 லட்சம் ஆண்டு வருமானம். யாருக்கு 10 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கு? 50 லட்சம். 10 லட்சம் இல்ல, 10 லட்சம் ஒருத்தருக்கு ஆண்டு வருமானமா? எனக்கு கை தூக்குங்க. இங்க வந்திருக்கவங்கள யார் எல்லாம் எத்தனை பேர் லட்சாதிபதிகள்? அதாமா கேக்குறேன். போட்டுக்கிறாங்க. இது தகவல்ல இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம், இந்த மாவட்டத்தில் எல்லோருமே லட்சாதிபதிகள்னு போட்டிருக்காங்க. என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்டு வருமானம் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 32 லட்சம், 32.7 லட்சமா. ஆனா ஸ்ரீபெரும்புதூர் இன்னும் பயங்கர டெவலப்டு. ஏன்னா ஏகப்பட்ட ஃபேக்டரி இங்க தானே இருக்குது. அதனால உங்களுடைய ஆண்டு வருமானம் 50 லட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்க இருக்கு அந்த 50 லட்சம்? பண்ணாங்களா? உங்களுக்கு கொடுக்கல. அதையெல்லாம் அந்த முதலாளிகளும் அங்க இருக்கிற வெளிமாநில ஆட்களும் தான் அனுபவிக்கிறாங்க. இங்க யாருக்குமே கிடையாது. தினம் இன்னைக்கும் வேலை வேணும் வேலை வேணும்னு போய் அவங்க கிட்ட கெஞ்சக்கூடிய நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப நிலம் கொடுத்தவங்க இன்னும் கூட ஒழுங்கா காம்பன்சேஷன் வாங்கல. அது கூட பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி அந்த ஹுண்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் கூட அந்த சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக செய்த எத்தனையோ நல்ல திட்டங்கள். இப்ப மருத்துவர் அன்புமணி சொன்ன மாதிரி அதே போல ரயில்வே திட்டங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க கூடுவாஞ்சேரி, இந்த ஸ்ரீபெரும்புதூர், ஆவடிக்கு ஒரு ரயில்வே திட்டத்துக்கு அனுமதி வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுமா. ஆனா அதை இங்க நிறைவேற்றவே இல்லை. இங்கதான் வேலை கொடுக்கல, ஏதாவது பக்கத்து ஊர்ல போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னா ட்ரெயினும் கிடையாது. அதே சமயம் பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க.